ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ காய்கறி சாம்பார் தான் வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் எப்படி சாம்பார் வைப்பேன்னு தான் காட்ட போகிறேன். வாங்க, நான் எப்படி சாம்பார் வைப்பேன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க, நான் பருப்பு எடுத்திருக்கேன். ரேஷன் கடையில் உள்ள பருப்பு. இந்த நல்ல பருப்பாக தந்தாங்க, சரியா? இதில் பருப்பு எடுத்திருக்கேன். இது கழுவிட்டு வந்திருக்கேன். நல்ல பருப்பு பார்த்தீங்களா? தங்கம் போல மின்னுது பருப்பு. ரேஷன் கடையில் உள்ள பருப்பு. இந்த அட்டி தான் நல்ல பருப்பு, இல்லைன்னா குண்டு குண்டு பருப்பு, வடை பருப்பு தந்துடுவாங்க. அதுவும் புழு அரிச்சு கிடக்கும். நீ இதை கழுவி இதுலேயும் நம்ம காய்கறி எல்லாம் போட போகிறோம், வெட்டி போட போகிறோம். ஒரு வெள்ளரிக்காய், ஒரு கத்திரிக்காய், ஒரு கேரட்டு, ஒரு உள்ளி, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, ஒரு இது சீன வரைக்காய், சரியா? இதெல்லாம் வெட்டி இதில் போட போகிறோம், சரியா? கத்திரிக்காய் வெட்டலாம். என்கிட்ட இவ்வளோதான் காய்கறி இருந்தது. உங்கள்கிட்ட வெண்டைக்காய் இருந்தால் அதெல்லாம் போடலாம். சூத்த காக்கி அடுத்து ஒரு பச்சை மிளகு இப்படி லைட்டாக கீரி இது உள்ள போட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் கேரட் இப்படி அடுத்து ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துருக்கோம். நல்லா விளைஞ்ச வெள்ளரிக்காய் கட்டியலாம். இது வருங்க, பிஞ்சு வெள்ளரிக்காய், விலகே இல்லை, இது பிஞ்சி. இதெல்லாம் தின்னக்கு டேஸ்ட்டாக இருக்கும்ல. ஒரு வெட்டியாச்சு. நீ அப்படியே போட வேண்டியது. கேர் எப்படி வெட்டியிருக்கேன்னு. யாருக்கெல்லாம் வெள்ளரிக்காய் குடல் சாப்பிட ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு கடி கடிச்சிட்டு ஒரு உள்ளி, தக்காளி இருந்தால் ஒரு தக்காளி போடுங்க. நான் தக்காளி வாங்க எங்க கடைக்கு போனேன், கேட்டீங்களா? ஆனால் தக்காளி வாங்க அன்னைக்கே சொன்னேன், வாத்தியான் நீ மாடு மேய்க்கு தான் லாய்க்குன்னு. அதே மாதிரி கடைக்கு போனால் தக்காளி வாங்காமல் வந்திருக்கேன், பார்த்தீங்களா? ஒரு உள்ளியை வெட்டி போட்டாச்சு. அதுக்கப்புறம் சீன வரிக்காய். யாருக்குன்னா சாம்பாரில் சீன வரிக்காய் போட்டால் பிடிக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கேட்டீங்களா? இப்படி தான் வெட்டி போடணும், அப்போ தான் நல்லா சவிக்க நல்லாயிருக்கும், இல்லை? சரி, இனி வெட்டியாச்சு. இனி இதை கழுவிட்டு வந்துடலாம். நான் காய்கறியை இனி இதை சேர்த்து ஒரு கழுவிட்டு வந்துடலாம். தேவையான வேக வைக்க தேவையான தண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றணும். அப்போ தான் நல்லா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றியாச்சா? கூட தண்ணி, ஏன்னா பருப்பும் காய்கறியும் வேகணும்ல, அதுக்காண்டி. அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு வெந்தயம், அதுக்கப்புறம் 5 பல் பூண்டு. எதுக்குன்னு நம்ம பருப்பு கேஸ் இல்லை, அதனால போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் மெயின் சக்தி சாம்பார் பொடி. நான் சக்தி சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் என்ன சாம்பார் பொடி யூஸ் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சக்தி தான் நல்லா இருக்கும். அந்த கலர் நல்ல கலராக வரும், எரிப்பு இருக்கும், ஒரு டேஸ்ட் இருக்கும். எல்லாம் தேவையான அளவு பொடி போட்டுடணும். போட்டாச்சா? தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இனி கொஞ்சம் தண்ணி அதுக்கு மேலே விட்டு வீற்றிட்டு 2 விசில் போட்டு எடுத்துடலாம், சரியா? குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சு தான் வச்சுருக்கு. இனி 2 விசில் போட்டால் மதி, சரியா? எல்லாம் ரெடி ஆயாச்சு. இனி அதுக்கு ஒரு தாளிப்பு பார்க்கணுங்களா? ஒரு கரண்டியை வச்சு கொஞ்சம் எண்ணெய் விற்றியாச்சு. அதில் கொஞ்சம் கடுகு ஏன்னா தாளிப்பு கரண்டி இல்லை, அதனால தான் இதில் போட்டு தாளிக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை,
இனி இதை எடுத்து சாம்பாரில் தட்டிட வேண்டியதாண்ணா. சாம்பார் ரெடி ஆயாச்சு. சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாக எல்லோ ரெட்டு எல்லாம் கலந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.